ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தாக நிலை நிற்கவே பாடாத தவ வாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. அன்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, சிடிஎன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகன் திருவருளினாலே மகாபாரத கதையிலே இன்றைக்கு இப்படியும் ஒரு மகனா என்ற தலைப்பிலே நாம் சில நல்ல செய்திகளை ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசிக்கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவவிரதனை ஆட்சியிலே அமர்த்திவிட்டு அவனுடைய தந்தையாகிய சந்தனு பொழுதுபோக்கிற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று வேட்டையாடி கொண்டிருந்தான். அப்படி வேட்டையாடுகிற பொழுது யமுனா நதி தீரத்திலே அவன் யோஜனகந்தியை சந்திக்கிறான். அவளை அருகே சென்று பார்ப்பதற்கு முன்னேயே அவள் திருமேனியிலே இருந்து 10 காத தூரம், ஒரு காத தூரம், 10 மைல் ஒரு காதம், யோஜனை என்று சொன்னால் 10 மைல், அவளுடைய திருமேனியிலே இருந்து வெளிப்பட்ட அந்த நறுமணம் அவருடைய நெஞ்சத்தை கிள்ள அருகே சென்று பார்க்க அவளுடைய அழகிலே மனத்தை பறிகொடுக்க இவள் யாருடைய மகள் என்று அறிந்து அந்த பகுதியிலே இருக்கின்ற பரதவர் குலத் தலைவனாகிய வலைஞர் குலத் தலைவனாகிய அந்த அரசனிடம், அவர்களுக்கு அவன் அரசன், தானே சென்று தன்னுடைய மனத்தை திறந்து சொன்னால் அவ்வளவு நாகரிகமாக இராதே என்று தன்னுடைய தேர்ப்பாகனை அனுப்பி, எப்பொழுதுமே கார் டிரைவரை வைத்து கொண்டு தான் பலர் பல காரியங்கள் செய்வார், கடைசியில் மாட்டிக்கொண்டால் கழற்றியும் விட்டு விடுவார்கள். அந்த காலத்திலே இருந்து இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தன்னுடைய தேர்ப்பாகனை அனுப்பி விவரம் கேட்டு வர சொன்னார். அந்த தேர்ப்பாகன் ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக, நாம் இப்போது அரசருக்கு ஒரு அரிய துணையை, இனிய மனைவியை ஏற்பாடு செய்து கொள்ள ஏற்பாடு செய்து தரப்போகிறோம் என்று கம்பீரமாக போனான். அழகாக அந்த வலைஞர் பெருமானிடம், வலைஞர் பதியிடம், அந்த பரதவர் குல தலைவனிடம், இப்படி எங்கள் மன்னர் உங்கள் அருமை மகளை நேசிக்கிறார், விரும்புகிறார், காதலிக்கிறார் என்று சொன்னார். உடனே அவன் மதி மயங்கி, ஆஹா, பெருமை பெருமை பெருமை, ராஜாவே விரும்புகிறாரா என்று உடனே இசைவு தெரிவிப்பார் என்று இந்த தேரோட்டி நம்பினான். வழக்கமாக அதுதான் நடக்கும். வசதியானவர், பதவியில் இருக்கிறவர்கள் தம் பெண்ணை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் யார், இந்த காலத்தில் அது ரொம்பவும் கீழ்மட்டத்துக்கு போய்விட்டது. ஆனால் அந்த வலைஞர்கள் தலைவன், மகிழ்ச்சி, பாராட்டுக்கள், உங்களுடைய அரசருடைய உள்ளத்தை எங்களுடைய மகள் கவர்ந்தாள் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் திருமணம் என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. அவர் பூர்வின் குலத்திலே தோன்றியவர், குருகுலத்திலே தோன்றியவர், சந்திர வம்சத்திலே தோன்றியவர். இப்போது அவர் விரும்புகிறார் என்று என்னுடைய அருமை மகளை அவருக்கு நான் திருமணம் செய்து விடுவேனே, ஆனால் இவர்கள் 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தையினுடைய கதி என்ன, அது முதல்ல தெரிஞ்சாகணும் இல்லைங்க. சாரதி, தேர்ப்பாகனே, நன்றி, மகிழ்ச்சி, உங்கள் அரசர் எங்கள் மகளை விரும்புகிறார் என்பதில் நாங்கள் உண்மையிலே தைரியமாக கேட்டான். முதலில் ஒரு சமுதாய கொடுமையை எதிர்த்து தன்னந்தனியனாக அந்த வலைஞர் தலைவன் பேசியதை இன்றைக்கும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் பணக்காரர்கள் வந்தால் இடுப்பிலே வேட்டி எடுத்து கட்டி கொள்ளுவது, காலில் இருக்கிற செருப்பை கழற்றி ஓரமாக வைப்பது அல்லது கையிலே வைத்து கொள்வது என்றெல்லாம் மக்கள் அடிமை புத்தியோடு இருக்கிறதை நினைத்து பாருங்கள். அந்த காலத்திலேயே அவன் அவ்வளவு தைரியமாக, என்னுடைய மகள் வயிற்றிலே பிறக்கிறவள் நிலை என்ன ஆகும், அவனுடைய நிலை என்ன, அதை சொல்லுங்கள். இப்போ அவருக்கு ஏற்கனவே தேவவிரதன் என்று ஒரு மகன் இருக்கிறான். அவனை அரசனாக்குவாரா? இவன் தானாக கேட்கவில்லை. என்னுடைய மகனை அரசனாக்குவாரா உங்கள் அரசர் என்று கேட்கவில்லை. அவனுடைய நிலை என்ன? பூர்வின் மரபில் பிறந்த கோமகன் என் பொன்குலமகள் குயம் பொருந்தல் மேரும் அணுவும் நிற்குமாறு ஒக்கும். ஒரு தராசு
ஒரு தட்டிலே மேரு மலை, இன்னொரு தட்டிலே கண்ணுக்கே தெரியாத சின்னஞ்சிறிய அணு. இது ரெண்டையும் யாராவது போய் எடை போடுவார்களா அறிவு உள்ளவர்கள்? உங்கள் அரசர் பூருவின் மரபில் பிறந்த கோமகன், ராஜாதிராஜன், ராஜகம்பீரன், ராஜமார்த்தாண்டன், மதிகொல திலகன். ஆனால் எங்கள் வலை வீசி பிழைக்கிறவர்கள். நாங்கள் யாருக்கும் மனிதர்களுக்கு வலை வீசுவது கிடையாது, மீன்களுக்குத்தான் வலை வீசுவோம். என் புன்குல மகள் குயம் பொருந்தல், என் அருமை மகளுடைய திருமேனியை தழுவி அவளோடு கலந்து இன்புற்று மகிழ்வதற்கு அவன் விரும்புவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மேரு மலையை ஒரு தட்டிலேயும் இமய மலையை ஒரு தட்டிலேயும் இன்னொரு தட்டிலே ஒரு அணுவையும் வைத்து நிற்பதற்கு சமமாகும். மேல் இனி இவை புகன்று என்பொல். அதை விரிவாக பேசி ஏதாவது பயனுண்டா தேர்ப்பாகரே சாரதியே? பேசி என்ன பயன்? இவளை, என் மகளை உங்கள் அரசர் திருமணம் செய்து கொள்வாரேயானால் அவளுடைய மணி வயிற்றில் பிறக்கிறவனுடைய கதி என்ன? இப்போது யார் இருக்கிறார்கள்? பார் உவகையினால் ஆளுவதற்கு இருந்தான் பகீரதி மகன். இப்போ ஏற்கனவே ரிசர்வ்டு சீட்டு. கங்கை மகனாகிய காங்கேயனாகிய தேவவிரதன் உங்கள் நாட்டை ஆளுவதற்கு அங்கே தயாராக இருக்கிறான். இவள் பயந்த சீருடை மகன் மற்ற என் செய்வான் இசைமின் செய்கைதான் திருவுளம் குறித்தே. உங்கள் அரசர் என் மகளை மணந்து கொண்டால் அவளுடைய மணி வயிற்றிலே பிறக்கிற பிள்ளையினுடைய கதி என்ன, அவனுடைய நிலைமை என்ன, அது அவருடைய திருவுள்ளத்தில் அவர் எப்படி நினைத்திருக்கிறார் என்று கேட்டு வாருங்கள், பின்னர் திருமணத்தை பற்றி பேசலாம்னா. இப்போ தைரியமாக பேசிவிட்டார் வலைஞர் பதி தலைவர். சேர்ப்பாகன் போய் சொன்னால் இப்போ நடக்குமா? நடக்காது. இப்போ உனக்கு ராஜ்யம் இல்லைப்பா, நான் இன்னொருத்தி மணந்து கொண்டு அவள் வயிற்றில் பிறக்கிறவனுக்கு தான் ராஜ்யம் என்று தேவவிரதரிடம் போய் சொல்ல முடியுமா? ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்து விட்டான். ஒரு கதை முடிந்தது. கங்கையோடு கலந்து மகிழ்ச்சியோடு இருந்தான். இன்னொன்று பார்க்கிறதையெல்லாம் விரும்புகிறான். இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த அடிமன ஆசைகள் ஆண் பிள்ளைகளுக்கு இருப்பதனாலே தான் அவர்களுடைய பெருமை கொலைகிறது. மன்னன் மிக வருத்தத்தோடு அத்தினாபுரி அடைகிறான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உடல் நலிகிறது. மெல்ல மெல்ல அப்படியே ரொம்ப டல்லாகிறாரு. பேச்சு இல்லை, சரியாக சாப்பிட்றதில்லை, யாரோடும் கலந்து கலகலப்பாக பேசுவதில்லை. இதை அவருடைய அருமை மகன் தேவவிரதன் பார்க்கிறான். கொஞ்ச நாள் கழித்த பின்னர் அவனுக்கு நன்றாக தெரிகிறது வேற்றுமை, வித்தியாசம். அப்போது நன்றாக இருந்தாரே, கலகல என்று பேசினாரே என் தந்தையார். சரி, இது என்றையிலிருந்து இது நடைபெறுகிறது. அவனுடைய நுட்பமான அறிவை MBAவுக்கு இதெல்லாம் ஒரு பாடமாக சேர்த்தணும். சும்மா பாரதம் நான் சொல்ல வரல. என்றைக்கு தொடங்கி என்னுடைய தந்தையாருடைய உடல் இப்படி மெலிந்தது கணக்கு போட்டார். காலண்டர் எடுத்து பார்த்தார், அந்த காலத்து காலண்டர். ஓ, இன்ன தேதியிலிருந்து அன்ன தேதியில் அரசருக்கு யார் தேரோட்டினான், கூப்பிடவனை. நடந்தது என்ன என்று கேட்கிறார். நடந்ததையெல்லாம் அவன் ஒன்றும் ஒழிக்காமல் மறைக்காமல் அப்படியே சொல்லிவிடுகிறான் அந்த சாரதி தேர்ப்பாக. ஓஹோ, அப்படியா, சரி நீ போகலாம். இப்போ இந்த தேவவிரதன் தானே சென்று அந்த வலைஞர் பதியிடம், ஐயா வணக்கம், நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு தாத்தாங்கிற. எடுத்த எடுப்பிலேயே இந்த பேசுகிற அழகுதான். நான் ராஜாதிராஜன் மதிகுலதிலகன் சந்தனு மகாராஜாவினுடைய பிள்ளை என்று சொன்னால் ஏற்கனவே அவன் நெஞ்சிலே வலிமையாக சேர்ந்திருக்கிற எண்ணத்திற்கு ஒரு அடி விழுந்தார் போலே, ஐயோ இவன் வேறு வந்து விட்டானா, அப்பனுக்காக பிள்ளை வருகிறானே என்று அவன் தயங்குவான். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே உறவு முறை கொண்டாடி, நீங்கள் என் பாட்டன், உங்களுடைய அருமை மகள் மணி வயிற்றிலே தோன்றப் போகிறானே அவன் என் தம்பி. நீங்கள் தைரியமாக உங்கள் மகளை எங்கள் அப்பாவுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம். நான் நிச்சயமாக ஆட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் தம்பிக்குத்தான் ஆட்சி. அண்ணா இருக்கிற பொழுது தம்பி ஆளலாமா என்று உலகம் படித்தாலும் சரி, அண்ணாவாக நான் இருந்து
தம்பியை நான் ஆட்சி பீடத்திலே அமர்த்துவேன், உறுதி உறுதி உறுதி. நீங்கள் தைரியமாக. உடனே நாம இருந்தால் ரொம்ப சரிங்க, நன்றிங்க, பத்திரிக்கை அடிங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த வலைஞர் பதி ஓடக்காரர்களுடைய தலைவன், யாதவர் தலைவன் பேசுகிறான், ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள், நாளைக்கு உங்களுக்கு திருமணமாகி விடுகிறது, உங்களுடைய அருமை மனைவிக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டால் எங்கள் கதி என்ன ஆகிறது? மூத்த பிள்ளைக்குத்தான் அரசுரிமை, அவனுக்கு பிள்ளையாக பிறக்கிறவனுக்குத்தான் இந்த ஆட்சி உரிமை என்று கோர்ட் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டால் எங்கள் கதி என்ன ஆகுது? இப்போ என்ன சொல்கிறீங்க? நாமளா இருந்தாலும் போய, நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்கிற, நான் திருமணமே செய்து கொள்வதில்லை. இப்போதுதான் உலகமே வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விரதத்தை மேற்கொள்ளுகிறான் தேவ விரதன். இப்போதுதான் பீஷ்மராக மாறுகிறார். பீஷ்மக பீஷ்மக, உன்னை போல் யார் ஒருவர் இவ்வளவு பெரிய விரதத்தை மேற்கொள்ளுவார்கள்? எடுக்கிற எடுப்பிலேயே மிக உன்னதமான சிந்தனையோடு உலகத்தில் வலம் வந்தவர் நம்முடைய பீஷ்மர். அவரை போல யாராலும் வாழ முடியாது. 884 ஆண்டுகள் விஷ்ணு சகஸ்ரநாமம் தந்தவர். அம்பு படுக்கையில் இருந்து அவர் எப்போது விரும்பினாரோ அப்போது தேவ உலகை அடைந்தவர். அவரை போன்ற ஒரு நீதிமான் உலகத்தில் யாரையும் நாம் பார்க்கவே முடியாது. நம்முடைய தொலைக்காட்சி தொடரிலே கூட பீஷ்மராக நடிக்கிறவர் அவ்வளவு உன்னதமாக நடிக்கிறார். அந்த தொலைக்காட்சி தொடரை எடுத்தவர் கோடி புண்ணியம் செய்தவராக இருக்க வேண்டும். பேசுவதிலேயே எங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி என்றால், நுணுக்கமான செய்திகள் ஒவ்வொன்றையும் அவர் அவ்வளவு சிறப்பாக படம் பிடித்து உலகத்தையே அவர் உய்வித்தார். இப்போது இவர் எல்லாரும் கேளுங்கள், இன்றைக்கு நான் சொல்லுவது, யார் அங்கே இல்லை கடற்கரையில், ஆனால் யாரும் இல்லாத இடத்தில் எவன் ஒருவன் ஒழுக்கம் உடையவனாக இருக்கிறானோ அவன்தான் சிறந்தவன். நான் அடிக்கடி என்னுடைய கொள்கையாக ஒரு சில கருத்துக்களை சொல்வதுண்டு. ஒருவன் கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் இருந்து கெட்டுப்போய் விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அது இயற்கை. ஒருவன் கெட்டுப்போகிற வாய்ப்புகள் இருந்தும் கெடாமல் இருந்தால் அவனை பாராட்ட வேண்டும். இப்போ நாம் யாரை பழிக்க வேண்டும் என்று சொன்னால், கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் இல்லாத இடத்திலும் கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொண்டு எவன் கெடுகிறானோ அவன்தான் கெட்டவன். இப்போ யாரும் அங்கே இல்லை, யமுனை நதி தீரத்திலே யாருமே இல்லை, எல்லாரும் கேளுங்கள் என்று உறக்க அந்த தேவவிரதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் கடைபிடிக்க விரும்புகின்ற விரதங்களை சொல்லுகிறார். எல்லாரும் கேளுங்கள், அதுவும் பிசியலாஜிக்கல், உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக அவர் சொல்லுகிறார். ஒருவன் கட்டிடங்காளையாக ஆகிவிடுவானே ஆனால் தானாகவே அவனுடைய உடம்பிலே உயிர் சத்து ஊறி, இங்கிலீஷ் மொழியில் அதை செமன் என்று சொல்லுவார்கள், விந்து என்று சொல்லுவார். அதை நான் கீழ் நோக்கி ஒரு நாளும் செலுத்த மாட்டேன், மேல் நோக்கி செலுத்துவேன். ரொம்ப அருமையான பாடல் இது. எப்படி பிரம்மச்சரியத்தை காக்க வேண்டும், எப்படி நாம் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறார் இங்கே தேவ விரதனாகிய சற்று நேரத்தில் பீஷ்மராக ஆகக்கூடிய பெருமான். விரதம் முற்றியவாறு அனைவரும் கண்மின், இது என்னுடைய விரதம். மெய் உயிர் வீடுமன்று அளவும், என்னுடைய உடலை விட்டு உயிர் போகிற அளவும். நாளைக்கு மறுநாள் ஒரு நண்பர் நான் வெஜிடேரியனாக இருந்தார், வெஜிடேரியனாக ஆயிட்டார். அவர் போய் தன்னுடைய அருமை நண்பர் சண்முகம் என்பவரிடம் சொன்னார், நான் இப்போது வெஜிடேரியன் ஆகிவிட்டேன், நான் வெஜிடேரியனாக இருந்து என்று. அவர் ரொம்ப நுட்பமாக பேச வல்லவர். அப்போ சண்முகம் கேட்டார், மறுபடியுமான்னார். என்ன பொருள்? ஏற்கனவே நீங்கள் ஒரு முறை நான் வெஜிடேரியனாக இருந்து அப்புறம் வெஜிடேரியன் ஆகி மறுபடியும் ஆசை வயப்பட்டு கொஞ்ச நாள் நான் வெஜிடேரியனாக ஆனீர்கள். இப்போ மறுபடியும் வெஜிடேரியனாக ஆகிறேன்னு சொல்கிறீர்கள். மறுபடியுமா என்றால் மறுபடியும் எத்தனை மாதம் நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் என்வி ஆவீர்கள் என்று ரொம்ப நகைச்சுவையாக பேசினார் அவர். இவர் என்ன சொல்கிறாரு, இன்று நாளைக்கு அல்ல, இது
இதோ இங்கே இருக்கிற வலைஞர் பதியினுடைய அருமை மகள் யோஜன கந்தி என் தந்தையாரை மணந்து கொண்டு அவளுடைய வயிற்றிலே பிறக்கிற பிள்ளை அரசனான பின்னாலே கூட நான் திருமணம் செய்து கொள்ளுவேன், பிள்ளை பெறுவேன் என்று யாரும் நினைக்காதீர்கள். இது உறுதி. விரதம் முற்றியவாறு அனைவரும் கண்மின் மெய் உயிர் விடுமன்று அளவும் சொல்லாட்சி. நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். வில்லிபுத்தூராருடைய தமிழ் தேவாமிர்தம் போல இருக்கு. இவருக்கு வரப்போகிற பெயர் என்ன? பீஷ்மன். அதை தமிழில் வீடுமன் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தை, அந்த பெயர் வரும்படியாக பாட்டு எழுதுகிறார். வீடுமன்று அளவும். ரொம்ப பின்னாலே கர்ணன் தன்னுடைய தகப்பனார் யார் என்று தெரிந்த பின்னர் இதுவரை இனிஷியல் இல்லாமல் தவித்த அவன் இனிஷியல் கிடைத்த உடனே பெருமையாக 5 சொற்கள் போட்டு காட்டுவார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அல்லினான் முகை அம்புயங்கள் அலர்த்து நாதன் மகன். இந்த மகன்கிறது தான் கர்ணன். அல்லி நான் முகை அம்புயங்கள் மலர்த்து நாதன் மகன்னர். 5 சொல். இப்போ KKSSR ராமச்சந்திரன் போல இவ்வளவு காலம் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் உன் தாய் யார் தந்தை யார் என்று என்னை கேலி பேசினீர்கள் அல்லவா, அனாது என்று பேசினீர்கள் அல்லவா. எங்க அப்பா யார் தெரியுமா? சூரியன், சூரிய பகவான். அல்லி நான் முகை அம்புயங்கள் அலர்த்து நாதன் மகன். அதான் வில்லிபுத்தூர் தமிழ். இங்கே பாருங்க, நிறைய இருக்கு. இப்போதானே 8வது வாரம் வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ தூரம் போகணுமே. மெய் உயிர் விடுமன்று அளவும். விடுமன்கிற சொல்ல அங்கே கொண்டு வந்து இணைக்கிறார் நம்முடைய வில்லிபுத்தூர் ஆழ்வார். சரதமுற்றிய மெய் தாதுவும் உடம்பில் தானாக உருவாகிற விந்து நாதம் என்று சொல்லுவார். நாத விந்து கல்லாதி நமோ நமோ அருணகிரியார் பாடுவார். அந்த விந்து மறந்து போய் கூட கீழே இறங்காமல் மேலே செல்லும்படியாக தாதுவும் மூலத்து அழலுடன் மீது எழும் தகைத்தே. மூலக்கணல் இங்கே இருக்கிறது. அந்த மூலக்கணலோடு அது சேரும்படியாக நான் ஒழுக்கமாக வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறார். ரதமுற்றிய சொல் மகப் பெறாதவருக்கு இல்லை என்று இயம்பு நற்கதியும். சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். உலகத்தில் நாம் ஆண்களாக பிறந்துவிட்டால் கட்டாயம் நமக்கு குழந்தை பிறந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நற்கதி கிடையாது. இனிய சொல், அழகான சொற்களை வழங்குகின்ற குழந்தைகளை பெறாதவர்களுக்கு மோட்ச வீடு கிடையாது, வீடு பேறு கிடையாது என்று சாத்திரம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, எல்லாம் சொல்லுகிறது. நான் இப்போது திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை, ஆக எனக்கு குழந்தை பிறக்கப் போவதில்லை, ஆகவே நான் ஒரு பெரிய பழிகாரனாக ஆகப் போகிறேன், நான் வீடு பேறு அடையப் போவதில்லை, அது பற்றி எனக்கு கவலை இல்லை. இரதமுற்றிய சொல் மகப்பெறாதவருக்கு இல்லை என்று எம்பு நற்கதியும். நல்ல கதி எனக்கு கிடைக்காது தெரியும், அதனால் என்ன பரவாயில்லை. சுரதமுற்றிய என் தந்தை தன் பொருட்டால் பெறுவல் என்று இன்னதும் சொன்னான். இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து விடுமானால் நமக்கே மண்டை பெருசாக போய்விடும். என்னுடைய தந்தையாருக்கு ஒரு பெருமையை நான் செய்ய முடியுமே, ஆனால் அதனால் வருகிற புண்ணியம் இந்த நற்கதி விட உயர்ந்தது. சுரதம் முற்றிய என் தந்தை தன் பொருட்டால் பெறுவல் என்று இன்னதும் சொன்னான். தந்தையாருக்கு இந்த உபகாரம் செய்வதனாலே, இப்போ பசங்க எப்படி இருக்கிறான் நான் அதை சொல்லலை, அது பெரியவர்கள் ரொம்ப அவரவர் எச்சத்தால் காணப்படும். நான் நல்லவனா தீயவனா என்பது என்னுடைய பிள்ளைகளை பார்த்தால் தெரியும். இப்போதான் எனக்கே தெரிகிறது. அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று பேசுகிறார் திருவள்ளுவர். அதுபோல இங்கே ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த விரதத்தை எல்லாரும் கேட்கிறார்கள். இது என்னடா அது வம்பா போச்சே, கதை எங்கேயோ போகுது, திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று இவர் சபதம் எடுத்து விட்டாரே, எப்படி வாழப்போகிறோம் என்று வழிகாட்டுகிறாரே என்று எல்லாரும் அவரை போற்றுகிறார்கள். விண்ணிலே இருந்து பூமழை பொழிகிறது. யாரும் இது மாதிரி எந்த வரலாற்றிலும் கிடையாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்கள் முன்னோர்கள் பின்னால் பேச போகிறார் சந்தன். யயாதி தன்னுடைய தந்தையாருக்கு இடமிருந்து இந்த முதுமையை வாங்கி கொண்டார்.
அதை விட நீ வசதின்னு சொந்த தந்தையே சொல்ல போகிறார். எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். அங்கே அந்த பரதவர் குல தலைவனையும் அவள் அன்பு மகளாகிய தன்னுடைய சிற்றன்னையையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வருகிறான் தேவவிரதன். யார்? இந்த எதிர்பாராததுன்னு ஒரு படம் வந்தது. தான் காதலிக்கிற அந்த அழகு நங்கையவே தன்னுடைய தந்தையாருக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ரொம்ப எல்லாம் பிரபலமாக பேசினார். அதற்கெல்லாம் முன்னோடியான கதை இது. இப்போ கூட பையன் அப்பாவை போய் கெஞ்சுவான், அப்பா கல்யாணம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன், அப்பா கல்யாணம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன். அம்மா செத்து 5-6 வருஷம் ஆச்சு. இவன் போய் அப்பா கல்யாணம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். கடைசியில் ஒரு நாள் பத்திரிக்கை கொண்டாந்து பையன் கையில் கொடுக்குறாரு. பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் இன்னொரு பொண்ணும் கல்யாணம். இவன் இந்த பையன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், நமக்கு தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே அப்பாவே. ஆனால் இங்கே ஒரு அதிசயம். மகன் தந்தைக்கு மனம் செய்விக்கின்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு அழைத்து கொண்டு வருகிறான். எல்லாரும் பாராட்டுகிறார்கள். சந்தனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. இங்கே ஒரு துர்பாக்கியமான செய்தியை பார்த்தீர்களா? பையனுடைய வாழ்க்கை வீணாக போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய படுக்கை அறை சுகத்தை தியாகம் செய்ய அந்த தந்தைக்கு மனம் வரவில்லை. இந்த நாடு தேருமா? அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கிறான். தன்னுடைய சுகத்திற்காக தன்னுடைய மகனுடைய எதிர்கால வாழ்வையே அழிக்க துணிகின்ற இந்த சந்தனு, பேர் தான் சந்தனு, உயர்ந்த உடம்பை உடையவன். உடம்பு தான் அவனுக்கு உசர்ந்ததே தவிர உள்ளம் உயர்ந்தது அல்ல. சரி, இப்போ இன்னும் நாம் வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. நீங்கள் 1 மாதம் இல்லை 1 வருஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ அருமை மகன் தேவவிரதனுக்கு சந்தனு ஒரு வரம் தருகிறார். யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரம். ஆஹா, ஒரு மகன் தந்தைக்கு எந்த அளவு உதவி செய்ய வேண்டுமோ, துணை செய்ய வேண்டுமோ, அதை போல நீ 100 மடங்கு செய்திருக்கிறாய். ஆனால் ஒரு தந்தை மகனுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ, என்ன உதவியை செய்ய வேண்டுமோ, அதில் நான் ஒரு சிறிது கூட உனக்கு நான் செய்யவில்லை. இப்போ பையன்லாம் எதிர்பார்க்குறான், இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும், எல்லாம் கால்குலேஷன்ஸ் போடுறாங்க. இன்றைக்கி நீ இப்படி நடத்தினேன், நான் இன்னைக்கு இப்படி நடத்துவேன். வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார். ஒரு வீட்டில் ரொம்ப ஒடுங்கி நசுங்கி போன ஒரு ஈய பாத்திரம் இருந்துச்சு, ஈய தட்டு. அதில் தான் ஒரு பையன் தன்னுடைய தந்தையாருக்கு சோறு போடுவான், கஞ்சி வார்ப்பான், பால், எல்லாம் ஒரே தட்டத்தில், ரசம் குழம்பு எல்லாமே அதில் தான். வயதாகி போய் அவர் மண்டை போட்டார். இப்போ மகன் இருக்கிறானே, அவனுடைய பிள்ளை அந்த ஈயத்தட்டை எடுத்து ரொம்ப விளக்கி பத்திரமா எடுத்து வச்சான். அவங்க அப்போ பதறி போய், எதுக்குடா அதை எடுத்து வைக்கிறேன்னா, உனக்கு வயசான நீ உங்கள் அப்பனுக்கு எப்படி செய்தாயோ அப்படி நானும் உனக்கு இதே தட்டில் ஊற்றுவதற்காகத்தான் தந்தையை இதை எடுத்து வைக்கிறேன்னா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ என்ன செய்தாயோ அதுதான் உனக்கு வரும். நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு தெரிவிப்பதற்குத்தானே நம்முடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அது நமக்கே நல்லா தெரியும் போது அதுக்கு ஏன் போய் வருத்தப்படுவானே. இந்த பாட்டை படிங்க. இதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கெல்லாம் வரும். பெண்ணை பார்க்கிற பொழுதெல்லாம் விரும்புகிற சந்தனுக்கு, வயது வந்த பிள்ளையை தன்னுடைய அருமை மகனாக வைத்திருக்கிற சந்தனு, இன்னொரு பெண் மீது மையல் கொள்ளுகிற சந்தனுக்கு வரம் கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. அந்த வரம் பலிக்கிறது என்று சொன்னால் அது என்ன சாத்தியமா? நடக்கக்கூடிய காரியம். முதல்ல என்ன வரம்னு பாருங்க. தந்தையர்க்கு உதவும் உதவியின் எனக்கு சதமடங்கு உதவினை. ரூபா பைசாவில் சொல்லுவோம். இப்போ எல்லாம் ரூபா கணக்கில் தானே இருக்குது. அதை கவனிக்காத ரூபாயை மதிக்காதனால தானே பலருடைய வாழ்க்கை தடுமாறுகிறது. ரூபாயை மதித்திருந்தால் நம்மையும் எல்லாரும் மதிப்பார்கள். ரூபாயை எண்ணுவதே கிடையாது. பையன் அப்பாவுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும்னு வச்சிங்க. அந்த பையன் அப்பாவுக்கு 10,000 ரூபா கொடுக்குறான். அப்போ எவ்வளோ? 100 மடங்கு. சரியா போச்சுங்களா?
அப்படி நீ எனக்கு செய்திருக்கிறாய். நானும் நியாயமா அப்பா பிள்ளைக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 10 ரூபா கூட நான் கொடுத்ததில்லை. நான் பாட்டை கவனிக்கல. தந்தையர்க்கு உதவும் உதவியின் எனக்கு சதமடங்கு உதவினை நினைத்து பாருங்கள். உனக்கு மைந்தருக்கு உதவும் உதவியில் சிறிது மாதவம் செய்திலே. அந்த சொல் தான் நீங்க கவனிக்கணும். நான் பாட்டு பாடுறேன்னு ஏமாந்துடாதீங்க. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பனார் உதவி செய்ய வேண்டுமானால் அதற்கு அவங்க அப்பா தவம் செய்திருக்கணும். பையனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, அப்பாவுக்கு இல்லை. மைந்தருக்கு உதவும் உதவியில் சிறிது மாதவம் செய்திலேன் உதவ சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லும் அன்று அல்லது உன் உயிர் மேல் முந்துர காலன் வரப்பெறான் என்றே முடிவிலா ஒரு வரம் மொழிந்தான். நான் இன்றைக்கு மோட்சத்திற்கு போக வேண்டும், துறக்கம் என்றால் மோட்சம், சாக வேண்டும் என்று சொல்லவில்லை சந்தனு. தேவவிரதன் தன்னுடைய மனத்தில் நான் இன்றைக்கு மோட்சம் அடைய வேண்டும் என்று என்றைக்கு விரும்புகிறானோ அன்றைக்குத்தான் அவனை பார்த்து காலன் வருவானே தவிர அதற்கு ஒரு நொடி முன்பாக கூட அந்த யமதர்மன் வரமாட்டான். அது நான் உனக்கு தருகிற வரம் என்று சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லுமன்றல்லது உன் உயிர் மேல் முந்துர காலன் வரப்பெறான் என்றே முடிவிலா ஒரு வரம் மொழிந்த. என்ன முடிவிலா ஒரு வரம்? உலகத்திலேயே நாம் யாராக இருந்தாலும் முடிவு உள்ள வரம் உண்டு. பத்மாசூரன் யாராக இருந்தாலும் எனக்கு எப்போ சாவு, இப்போ வரக்கூடாதுன்னு கேட்பார். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் இங்கே எப்படிப்பட்ட வரத்தை தேவவிரதன் பெறுகிறான் தன் தந்தையிடம் இருந்தென்றால் முடிவிலா வரம். இவர் நினைத்தால் அது முடியும், இவர் நினைக்காவிட்டால் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுப்பதற்கு சந்தனுவுக்கு எப்படி முடிந்தது? அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மனோதத்துவ ரீதியாக சிந்தித்து பாருங்கள், அதற்கு பதில் கிடைக்கும். அவன் ஒரு ஸ்ரீலோலனாக பார்க்கிற பெண்களையெல்லாம் விரும்புகிறவனாக இருந்தாலும் அவன் கொடுக்கிற வரம் எப்படி பலிக்கும் என்றால் அதுதான் உண்மையான தந்தை மகன் மீது செலுத்துகிற பாசம், அந்த அன்பு. அந்த அன்புக்கு ஆண்டவனை விட அதிக வலிமை உடையது என்பதை நீங்களும் சிந்தித்து முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லி, இந்த அளவில் இப்படியும் ஒரு மகனா, தந்தையாருக்கு தானே பெண்ணை கொண்டு வந்து திருமணம் செய்கின்ற தேவவிரதன் போன்ற ஒரு மகனா என்ற இந்த தலைப்பில் இந்த செய்தியை நிறைவு செய்து கொண்டு, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் எப்போதும் நல்குவான் என்று தெரிவித்து கொண்டு வணங்கி